திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவிவரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துரைற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடை உடுத்து வளருமன்றே. அருகம்புல்லுக்கு ஈடுகள் தேடிய கதை. ஐங்கர விநாயகருக்கு பிரியமான அருகின் பெருமையை பற்றி கவுண்டினிய ரிஷி தன் பாரியாருக்கு சொல்லிவிட்டு நாள்தோறும் பிள்ளையார் பூஜை செய்து வரும்போது ஒரு நாள் அவரது பிரிய பத்னி ஆசிரியை அவரை நோக்கி, நாதா, மிதிலாபுரிய அந்தனான திரிசூரனை விட அளவற்ற அருகுகளால் ஆணைமுகத்தவருக்கு நாம் அர்ச்சனை செய்து வருகிறோம். அப்படி இருந்து நமக்கு மட்டும் இதுவரை நட்பேறு நல்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். நினைத்தவுடனேயே இச்செல்வத்தையும் அடையக்கூடிய கவுண்டினிய முனிவர் புன்னகை பூத்து, இந்த உலகத்தில் உள்ளோர் அனைவரும் அந்த அருகின் அருமையை உணர்ந்து தூய நட்பேறு அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு, பத்னியே, நான் உன்னிடம் ஒரு அருகை தருகிறேன், அதனை எடுத்துக்கொண்டு போய் தேவேந்திரனிடம் கொடுத்து அதன் இடைக்கு ஈடான பொன்னை தரும்படி கேட்டு வாங்கி வா என்று கூறி தான் கணேசமூர்த்தியை பக்தியுடன் அர்ச்சித்த அருகுகளில் ஒன்றை எடுத்து ஆசிரியையிடம் கொடுத்தார். ஆசிரியை அந்த அருகம்புல்லை எடுத்து சென்று தேவேந்திரனிடம் கொடுத்து தான் வந்த காரியத்தை சொன்னாள். இந்திரன் அதை அதிசயமாக கருதி ரிஷிபத்னியை கும்பிட்டு, அம்மா தாயே, நீ குபேரனின் அழகாபுரி பட்டணத்துக்கு சென்று இந்த அருகிற்கு சமமான பொன்னை குபேரனிடம் வாங்கி போகலாம் என்று சொல்லி அவளுக்கு துணையாக 100 தூதர்களையும் அனுப்பி வைத்தாள். ரிஷிபத்னியை கண்டதும் குபேரன் அவரை பக்தியோடு வணங்கினாள். பிறகு அருகம்புல்லுக்கு சமமான பொன் பெறவே அவள் தன் அழகாபுரிக்கு பட்டணத்தை தேடி வந்தாள் என்று நினைத்து புன்னகை செய்துவிட்டு அவள் முன் ஏராளமான பொற்குவியல்களை மலைபோல் குவித்து வைத்து, தாயே, இவற்றில் உனக்கு தேவையான அளவு எடுத்து செல்லலாம் என்றார். குபேரனே, நான் கொண்டு வந்திருக்கும் இந்த அருகின் இடைக்கு சமமான பொன்னை மட்டும்தான் வாங்கி வரும்படி என் கணவர் கூறியிருக்கிறார். அதனால் இந்த அருகை ஒரு தராசில் வைத்து அதற்கு இணையான பொன்னை தர வேண்டும் என்றால் ஆசிரியை. குபேரனும் அதற்கு இசைந்து ஒரு தராசு தட்டில் அந்த அருகே வைத்து அதன் மற்றொரு தட்டில் ஒரு பெரிய அளவு தங்கத்தை வைக்க செய்தான். அப்போது அருகு இருந்த தட்டானது அதிக பாரமுள்ளதாக பூமியில் படிந்தும் தங்கம் வைத்த தட்டானது அதற்கு ஈடாகாமல் ஆகாயத்தை நோக்கி தூக்கலாகவும் இருந்தது. அந்த விசித்திரம் வினோதத்தை கண்ட குபேரன் தன் வேலையாட்களை பார்த்து, இந்த அருகு மிகவும் தெய்வீகம் பொருந்தியதாக தோன்றுகிறது. இதன் பெருமையை யாராலும் அளவிட்டு கூற முடியாது போலவும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, நம் பொக்கிஷத்தில் உள்ள பொன் முழுதும் போதாமல் எண்ணெயின் தட்டில் வைக்கும் போலவும் தோன்றுகிறது. நமது பொக்கிஷத்தில் உள்ள நிதிகளில் எவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து வைத்தாவது தராசின் இது தட்டுக்களையும் சமமாக்குங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் குபேரனின் கருவூலத்தில் உள்ள பொன்னை எல்லாம் அளவு எடுத்து வைத்தாலும் அவ்வளவையும் அள்ளி வைத்தாலும் கூட பொன்னுக்குரிய தட்டு தான் மேலும் மேலும் இடம் கொடுத்து மேலோங்கியதை தவிர அருகம்பில் இருந்த தட்டு சிறிதும் அசையாமல் பூமி மீதே பாரத்தால் தாழ்ந்திருந்தது. குபேரன் பெரும் வியப்பும் தியப்பும் அடைந்து தன் அழகாபுரி நகரத்தில் இருந்த திரவியங்களை எல்லாம் வரவழைத்து தராசு தட்டில் வைத்தான். ஆனால் அருகம்புல் இருந்த தட்டு தான் இன்னமும் சிறிது கூட மேலெழும்பாமல் தாழ்ந்து காணப்பட்டது. உடனே குபேரன் பேரதிர்ச்சி அடைந்தவனாக தானும் தனது மனைவியோடு திராசை வணங்கிவிட்டு அருகம்புல் இருந்த தட்டிற்கு எதிரான தட்டில் ஈடுபொருளாக ஏறி நின்றாள். ஆனால் அப்போதும் அவன் ஏறியிருந்த தட்டு சிறிது கூட தாழாமல் உயர்ந்தே காணப்பட்டது. இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட தெய்வேந்திரன் தனது நகரத்தில் உள்ள நிதிகள் அனைத்தையும் கொண்டு வரச் செய்து அருகம்புல்லுக்கு ஈடாக தராசு தட்டில் குவிந்து நிரப்பினான். அப்போதும் ஈடு போதவில்லையாதலால் தானும் அதில் ஏறினான். அதற்கு அருகம்புல் உள்ள தட்டு சிறிதும் இறங்காமல் இருந்ததனால் மும்மூர்த்திகளும் அங்கு வந்து சேரும்படி தெய்வேந்திரன் தன் மனதில் தியானித்தான். அவ்வாறே மும்மூர்த்திகளும் வந்து அருகம்புல்லிற்கு ஈடாக மற்ற தட்டில் ஏறினார்கள். அப்போதும் ஈடு தட்டு சமமாகவில்லை. அருகே இருந்த தட்டானது முன்னிருந்த வண்ணமே சிறிதும் அசையாமல் இருந்தது.
அதை பார்த்த இந்திரன் முதலிய சகல தேவர்களும் அந்த அருகத்தும்பிக்கை பெருமானின் திருவடிகளில் அர்ச்சனை செய்து மேன்மை பெற்றிருக்கிறது என்பதை ஞான திருஷ்டியினால் தெரிந்து கொண்டு எல்லோரும் தராசத்தட்டிலிருந்து கீழே இறங்கினார்கள். உடனே 33 தேவர்களும் புடை சூழ்ந்து வரும்படியாக அவரவர்களுடைய வாகனங்களில் ஏறிக்கொண்டு வான்வெளியில் பயணம் சென்று ரிஷிபத்னியோடு கவுண்டனிய மகரிஷியின் முன்னால் பூவுலகில் வந்திறங்கினார்கள். இவ்வாறு எல்லா தேவர்களும் தாம் முன்னால் திரண்டு வந்ததைக் கண்ட முனிவர் திடுக்கிட்டு திகைத்து அப்படியே நிலத்தில் விழுந்து அவர்களை வணங்கி எழுந்து இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி ஆடிப்பாடி ஆனந்த கண்ணீர் பொழிந்து அவர்களை பலமுறை பலம் வந்து தொழுதார். ஆண்டவனே, அடியார்க்கு அடியவனாக நான் அனுசரை அரசின் அர்ச்சனை அருகின் அருமை பெருமைகளை அறிவதற்கே இவ்வாறு செய்தேன், மன்னித்தருள்க என்றார். அவரை கங்காதரரான சிவபெருமான் நோக்கி, முனிசிரே, அருகம்புல்லுக்கு உள்ள மகிமையை வெளிப்படுத்தவே உங்கள் பத்னியை ஒரு அறவுடன் எங்களிடம் அனுப்பி வைத்தீர்கள். ஆதி பரம்பொருளாகிய விநாயக பெருமானுக்கு அர்ச்சிக்கப்பட்ட அருகம்புல்லுக்கு இந்த புவனம் முழுவதையும் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈடாகாது. அப்படி இருக்க அருகம்புட்களை கொண்டு அவரை தினம் பூஜித்து வரும் பக்தர்களின் ஈடான புண்ணிய புருஷர் வேறு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு அவருக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து மறைந்தார். மற்ற தேவர்களும் அம்முனிவருக்கு பல வரங்களை நல்கினார்கள். அன்று முதல் காமதேனு, கற்பகத்தரு முதலியனவெல்லாம் வந்து அவருக்கு பணிவிட புரிந்தன. அவருடைய பத்தினி ஆனந்தம் அடைந்து அருகம்புல்லால் பிள்ளையாரை அர்ச்சித்து வரும் பேறு பெற்றாள். தேவகணங்கள் இவ்வாறாக அருகம்புல்லுக்கு அதன் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி முனிவர்களையும் அவ்வாறே விநாயகரை ஆராதித்து நற்பயன் அடையும்படி கூறிவிட்டு விமானத்தை விண்ணிலே எழும்பச் சென்றனர். அத்தெய்வ விமானத்தின் ஏறி சென்று வந்த கழுதை புலச்சி மூவரும் அருகம்புல்லின் மகிமையின் பிரபா பெற்று சொர்க்கத்தில் பேரின்ப பெரும் போகங்களை அனுபவித்தார்கள். இக்கதையை கேட்ட முனிவர்களும் அவ்வாறே அருகம்புட்களை கொண்டு கணேசமூர்த்தியை அர்ச்சித்து வர தேவகணங்கள் விமானங்களோடு வந்து தனித்தனி விமானங்களில் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றனர். திங்களணி சலப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புய் வரப்பில் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமாதர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடம் அடையுடுத்து வளரும் அன்றே.